வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. குறிப்பாக இன்று 18ஆம் திகதி. இந்த 18ஆம் திகதியில் இலங்கையில் எவ்வாறான செய்திகள் வெளிவந்தன என்பது தொடர்பாகத்தான் இன்றைய இந்த காணொலி அமையப்பெறப் போகிறது. குறிப்பாக இலங்கையில் இந்த ஆண்டு மட்டும் 19 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் 18 பார்க்கிற போது தனிநபர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே இந்த ஆண்டில் மட்டும் இவ்வாறான 19 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருப்பது உண்மையிலே ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் இவ்வாறான செயற்பாடுகளூடாக இலங்கையினுடைய பாதுகாப்பு தொடர்பில் ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், இலங்கையினுடைய பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும், அல்லது அந்த பாதுகாப்பு தொடர்பில் ஒரு பின்தங்கிய நிலையில் காணப்படுவதனால தான் இவ்வாறான கொலை சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கொலை சம்பவங்கள் மட்டுமன்றி குறிப்பாக தேடப்படக்கூடிய எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கிறது. தேசபந்து தென்னக்கோனை பார்த்தோம் சொல்லி சொன்னால், அவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே மாதிரி இசாரா செவ்வந்தியை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, அவாவும் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட சம்பவங்களூடாக இலங்கையினுடைய பாதுகாப்பு தொடர்பில் ஒரு அச்சம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனினும் இது தொடர்பில் எதிர்க்கட்சிகளும் அதாவது தேசிய பாதுகாப்பிற்கு இது அச்சுறுத்தலாக இருக்கிறது, தேசிய பாதுகாப்பு சீராக இல்லை என்கின்ற ரீதியில் அவர்கள் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்திருந்தாலும் கூட இலங்கை அரசாங்கம் அதனை முற்றாக நிராகரிக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னால், பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான இந்த மோதல்களை இலங்கையினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்களுக்கான மோதலை என்ற ரீதியில தான் இலங்கை அரசாங்கம் சொல்கிறது. ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை சிறப்பாக இருக்கிற போது குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்கிறதுலையும் அந்த பாதுகாப்பு துறை மிக விரைவாகவும் வினைத்திறனாகவும் செயற்படும். அதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த குற்றங்களும் இழிவளவாக்கப்படும். ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் குற்றங்கள் அதிகரித்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தேடப்படும் நபர்களை கண்டுபிடிப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது. எனவே இந்த ஒரு காரணங்களினால இலங்கையினுடைய பாதுகாப்புத்துறை கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவது என்கின்றது ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் கொழும்பில் தான் அதிக அளவில் பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைய தினம் ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்கவிற்கும் மேல் மாகாண காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் விசேட ஒரு சந்திப்பொன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இதன் போது பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தல்களை ஒழிப்பதற்கு தேவையான ஒரு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும், புதிய சட்டங்களை தயாரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ரீதியில் தான் இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்கவிற்கும் இடையில இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த ஒரு சந்திப்பினூடாக புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதும் அதே நேரத்தில் குற்றங்களை இழிவளவாக்குவது தொடர்பிலையும் ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க கருத்துக்களை தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவது போலீஸ் திணைக்களத்தினுடைய பொறுப்பு என்று கூட ஜனாதிபதி இதன் போது தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநாட்டாமல் இலங்கையினுடைய ஒரு நேர்மையான சமூகத்தை உருவாக்க முடியாது. எனவே உங்களுக்கான பாரிய பொறுப்பு இருக்கிறது என்ற ரீதியில தான் அன்றுகுமார திசாநாயக்க இன்றைய தினம் அவர்களை சந்தித்து இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான விடயம் இன்றைய தினம் செய்திகளாக வெளிவந்தன. குறிப்பாக அவர் மட்டுமன்றி அவரை விட மேனிய சந்தேக நபர்கள் தொடர்பிலையும் காவல்துறை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக நலிந்து ஜேதிச அமைச்சராக இருக்கக்கூடிய நலிந்து ஜேதிச கருத்து தெரிவித்திருக்கின்றார். இன்றைய தினம் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதுதான் நலிந்த ஜேதிச இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் இந்த விடயத்தை சொல்வதற்கு பிறகு பல்வேறுபட்ட விடயங்கள் ஊடகவியலாளர்களும் கேள்விகளாக கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு பதிலளிக்கின்ற போதுதான் இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். மேலும் அவர் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அதாவது தேசபந்து தென்னக்கோன் மட்டுமன்றி மேலும் பல கைது செய்யப்படுவார்கள் என்ற ரீதியில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது அரசாங்கத்துடன் கொடுக்கல் வாங்கல் காரணமாகவோ அல்லது தென்னக்கோனை கைது செய்யாமல் இருப்பதாக ஊடகவியலாளர்களும் கேள்வி எழுப்பியிருந்தனர். என்னன்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஒரு
முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர் சட்டத்தின் பிரகாரம் தற்போதும் வந்து அவர்தான் அந்த பதவியில் வகிக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் வந்து நீதிமன்றத்தினுடைய விடயத்தை நீதிமன்றம் அழைப்பானை வந்து மேற்கொண்டும் இதுவரையில் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகவில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வது என்ன அவ்வளவு கடினமான ஒரு விடயமா என்கின்ற விடயத்தில் தான் அவர்களும் வந்து மக்களும் வந்து பொதுவாகவே இவ்வாறான விடயங்களை வந்து அவர்களுக்கும் ஏற்படும். ஏதாவது டீல் உண்டு அரசாங்கத்திற்கும் அவருக்கும் இடையில் நடைபெற்றிருக்குமா, இல்லாட்டி அவர் காப்பாற்றப்படுவதற்கு பின்னால் ஏதாவது ஒரு அரசியல்வாதிகளுடைய மிக முக்கியமான அரசியல்வாதிகள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவருக்கு உதவி செய்கின்றார்களா என்ற பல்வேறுபட்ட கேள்விகள் வந்து சாதாரண மக்களிடத்தை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த ஒரு நிலையில தான் ஊடகவியலாளர்களும் வந்து அரசாங்கத்திற்கு ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை வந்து கேட்டிருக்கின்றார்கள். இதற்கு பதிலளிக்கின்ற போது அவர் இதனை வந்து முற்றாக மறுத்திருக்கின்றார். அதே நேரத்தில் வந்து தேசபந்து தென்னக்கோன் மட்டுமல்ல சிலரும் வந்து இருக்கின்றார்கள். அவர்களை வந்து கைது செய்வதற்கு வந்து காவல்துறை குழுக்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். மேலும் வந்து பிரசன்ன ரணதுங்கவையும் வந்து நாங்கள் தேடுகின்றோம், அவருடனும் டீல் இருப்பதாக நீங்கள் சொல்லவில்லையே என்ற ரீதியிலையும் அதே சமயத்தில் தேசபந்து தென்னக்கோன் மட்டுமல்ல செவ்வந்தியும் வந்து நாங்கள் தேடுகின்றோம், மேலும் சிலரையும் வந்து தேடுகின்றோம். எனவே அவர்கள் வந்து காவல்துறை குழுக்கள் அவர்களுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே வந்து அவர்கள் வந்து மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்ற ரீதியில் அமைச்சர் நலிந்த ஜெதிச வந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். இவருடைய கருத்திலேயே விளங்குகிறது இன்னும் எத்தனை பேரைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று இலங்கை அரசாங்கம் எவ்வாறான நிலைப்பாட்டில் வந்து தற்போது இருக்கிறதுன்னு சொல்லி. இதே நேரத்தில் இந்த காவல்துறை குழுக்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் 13 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. எனவே இதில் 2 காவல்துறை அதிகாரிகளும் ஒரு சிறைச்சாலை காவலரும் வந்து இருக்கின்றார். எனவே இப்படி பல்வேறுபட்ட சம்பவங்கள் வந்து அதாவது அதற்கு எதிராக வந்து அரசாங்கமும் சில செயற்றிட்டங்களை வந்து முன்னெடுத்து தான் செய்கின்றது என்ற ரீதியில் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. எனவே இந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்ற போதே அரசு அதிகாரிகளே கைது செய்யப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால இந்த விசாரணைகள் வந்து விரிவடைந்து செல்கின்றது என்று சொல்லியும் காவல்துறை வந்து தீவிரமாக இந்த விடயங்களில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற ரீதியில் தான் நலிந்த ஜேதிச வந்து இன்றைய தினம் வந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளிப்படுத்துகின்ற போது அவர் வந்து இந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் தலைமறைவாகியுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தன்னுடைய வீட்டில் வந்து ஒளிந்திருப்பதாக வந்து பரவுகின்ற செய்திகள் வந்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்லி அமைச்சர் டிரானலஸ் வந்து இன்றைய தினம் கருத்து ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஏன்னு சொல்லிச்சுன்னா அவருடைய வீட்டில் தான் தற்போது தேசபந்து தென்னக்கோன் ஒளிந்திருக்கக்கூடும் என்ற ரீதியில் சில ஊடகங்களும் தகவலை வந்து வெளிப்படுத்தி இருந்தன. எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த விடயம் வந்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்ற ரீதியில் சொல்லியிருக்கின்றார். தேசபந்து தென்னக்கோனை தன்னுடைய வீட்டில் வைத்திருப்பதற்கு நான் முட்டாள் அல்லன்னு சொல்லித்தான் டிரானலஸ் வந்து தெரிவித்திருக்கின்றார். இதே நேரம் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது. அதாவது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான ஒரு ஜீப் வண்டியில் வந்து வெடிப்பொருட்கள் வந்து மீட்கப்பட்டிருந்த சம்பவம் நேற்றைய தினம் வந்து பதிவாகி இருந்தது. இந்த சம்பவத்தில் வந்து 2 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சம்பவத்தின் போது பார்க்கிற போது இந்த பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றுகின்ற விமானப்படை ஹோப்ரல் ஒருவர் உட்பட 2 வந்து கைது செய்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம். இதே நேரத்தில் இந்த சொந்தமான சொகுசு வாகனத்தில் வந்து வெடிப்பொருட்கள் எதற்காக வந்தது என்பது தொடர்பாக விடயங்கள் வந்து விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே விசாரணைகள் வந்து இது தொடர்பில் வந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வந்து வெளியாகி இருக்கின்றன. இதே நேரத்தில் பார்க்கிற போது மிக முக்கியமாக இந்த இலங்கை புதிய ஒரு அரசாங்கம் வந்து இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படியாக இருக்கும் என்ற ரீதியில் பல்வேறுபட்ட கருத்துக்களும் வந்து தற்போது எழுப்பப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய சில விடயங்கள் முன்னேற்றகரமாக இருந்தால் கூட தற்போதைய அரசாங்கம் வந்து அவருடைய விடயங்களை தான் பின்பற்றுகின்றது என்ற ரீதியில் சில விமர்சனங்களும் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக வந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. எனினும் ரணில் விக்ரமசிங்க காலத்திலையும் வந்து இந்த கடனை பெற்று கடனூடாகத்தான் இலங்கை வந்து ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதே ஒரு தொடர்ச்சியாகத்தான் இலங்கையில் தற்போது உருவாகியுள்ள JVP தலைமையிலான அந்த தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அனுர அரசாங்கமும்
தற்போது இவ்வாறாக இந்த கடன்களை பெற்றுத்தான் நாட்டை வந்து கொண்டு செல்கிறது என்ற ரீதியில் ஒரு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஒரு விமர்சனத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த அரசாங்கம் எவ்வாறான கடன்களை வந்து பெற்றுக்கொண்டது, எத்தனை மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் கடன்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டது என்ற ரீதியில் ஒரு தகவல் ஒன்று இன்றைய தினம் வந்து வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம் குறுகிய காலம், அதாவது இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்று குறுகிய காலத்தில் கூட எவ்வாறான கடன்களை பெற்றுக்கொண்டது என்பது தொடர்பான பல தகவல்கள் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் மாத்திரம் 1 டிரில்லியன் ரூபாய் வந்து கடனாக பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் வந்து இந்த திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறிகள் மூலம் அரசாங்கம் இந்த கடனை வந்து பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தான் இதனை வந்து தரவுகளை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது. இதே நேரத்தில் பிப்ரவரி மாதத்தில் பார்க்கிற போது 750 பில்லியன் ரூபாவை வந்து அரசாங்கம் வந்து கடனாக பிப்ரவரி மாதத்தில் பெற்றிருக்கிறது. இந்த மாதத்தில் கடந்த 14 இன்றையோட வந்து இன்றைக்கு 18ஆம் தேதி, ஆனால் 14ஆம் தேதியினுடைய அந்த தரவுகளின் அடிப்படையில் பார்க்கிற போது கிட்டத்தட்ட 580 பில்லியன் ரூபாய் வந்து கடனாக பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறிகள் மூலம் அரசாங்கம் இந்த வருடத்தில் இதுவரை 2.3 டிரில்லியன் ரூபாயை கடனாக பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதே வேளையில் இலங்கை அரசாங்கம் அதன் செயற்பாடுகளை பராமரிப்பதற்கு ஜனவரியில் இருந்து 700 பில்லியன் ரூபாவிற்கு அதிகமான கடன் வாங்கியுள்ளதாக கூட IMF கட்டுரையாளர் தலார் ராஃபி வந்து தெரிவித்திருந்த விடயமும் வந்து இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே கொழும்பில் இருந்து கட்டுநாயக்க வரையிலான 8 நெடுஞ்சாலைகளை நிர்மாணிப்பதற்கான செலவோடு இந்த தொகையை ஒப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கமும் கடன்களை பெற்றுத்தான் இந்த நாட்டை வந்து கொண்டு செல்கிறது. ஆனால் கடன்களை அதிகளவாக பெற இந்த நாட்டினுடைய வரிச்சுமை என்பது ஏற்படுத்தப்படும். வரிச்சுமை வந்து மக்களிடத்தில் தான் ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடும். எனவே நாடு வந்து முன்னோக்கி கொண்டு செல்வது ஒரு புறம் இருக்க, இந்த கடனை பெற்றுத்தான் இந்த நாடு ஓரளவுக்கு முன் கொண்டு செல்ல வேண்டுமா என்கின்ற கேள்வியும் எழுகிறது. அது ஏதோ ஒரு வகையில் மீண்டும் இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு தான் வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாட்டை வந்து முன்கொண்டு செல்வது ஒரு புறம் இருக்கையில், அது கடன்களை பெற்றுத்தான் அந்த நாட்டை வந்து முன்கொண்டு செல்கின்ற போது அது நிச்சயம் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை, பொருளாதார பின்னடைவுகளை தான் ஏற்படுத்தி இருக்கும். அதே போன்று அதிகளவான வரிச்சுமையும் மக்கள் மீது சுமத்தப்படும். இதுவும் ஒரு பாரிய பிரச்சனையாகத்தான் உருவெடுக்கும். இதே நேரத்தில் பல விடயங்கள், இது போன்று பல விடயங்கள் வந்து இன்றைய நல்ல செய்திகளாக வெளிவந்தன. குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயமும் வந்து அடிபட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய தினமும் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வந்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வந்து முறையான விசாரணைகள் அல்லது அதற்கான நீதி வந்து கிடைக்கப்பெறாத பட்சத்தில் அவர் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்குள்ள நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த நீதி கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடவும் வந்து தயாராக இருப்போம் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக என்ற ரீதியில் தான் அவருடைய கருத்தும் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. எனவே இந்த நிலையில் வந்து இந்த மாதத்திற்குள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வந்து நீதி வந்து நிலைநாட்டப்படும். எனவே இறுதி தீர்வு எட்டப்படும் என்ற ரீதியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கிருஷாந்த் அபேசேன வந்து கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது அவர் பல விடயங்களை இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வந்து சொல்லியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இது வந்து அரசியல் ரீதியாக ஏற்படுத்திய தாக்கம் ஒன்று, ஒரு அரசியல் படுகொலை என்று சொல்லியிருக்கின்றார். அதில் வந்து அரசியல் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்ததாகவும் அதன் பின்னணியில் ஒரு அரசியல்வாதிகள் இருந்ததாக கூட அவர் வந்து கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் வந்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 6 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன. எனவே இந்த தாக்குதலுக்குரிய நீதி வந்து இன்றும் வந்து கிடைக்காத நிலைதான் காணப்படுகிறது. எனவே இதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூட அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இது ஒரு எளிதான காரியம் அல்ல. அதாவது அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பது என்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நல்லாட்சி அரசாங்கத்தின் போதுதான் நடைபெற்றதாக அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே நல்லாட்சி காலத்தில் யார் வந்து ஆட்சியில் இருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நல்லாட்சி காலத்தில் வந்து காவல்துறை அமைச்சர் யார் என்பதும் எங்களுக்கு தெரியும். அவர்கள் எதுவும் வந்து இந்த விடயத்தில் செய்யவில்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே தான் விசாரணைகள் வந்து முழுமையாக இடம்பெற வேண்டும். அந்த விசாரணைகள் அடிப்படையில் அந்த முடிவுகள் வந்து தொகுக்கப்படும். இது பின்னர் சட்டம் அதிபரிடம் வந்து சமர்ப்பிக்கப்படும் என்ற ரீதியில் அவருடைய கருத்து வந்து அமைய பெற்றிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வாறான மாற்றங்கள் நிச்சயமாக அவர் கூறியது போன்று 1 மாதத்திற்குள்ளாக இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்குமா, முறையான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இவ்வாறாக பல்வேறுபட்ட சம்பவங்கள் இன்றைய நாளில் பதிவாகி இருக்கின்றன. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.